டெய்லி 6 hours per day படிக்கணும். 6 hours per day படிக்காமல் எந்த கும்பனாலையும் சர்வீஸ் போக முடியாது. ஸோ ஒரு நாளைக்கு 18 hours படிக்கிறவங்க இங்கே வந்து ஸ்மார்ட் ஒர்க்குன்னு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கிடையாது சார். ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் படிக்கணும் சார். ஒரு மார்க்கில் 1,00,000 பேர் உங்களுக்கு மேலே இருப்பாங்க சார். 0.5 மார்க்கில் உங்களோட சர்வீஸே போயிடும் சார். நீங்கள் 99 எடுத்திருப்பீங்க, நான் 98.5 எடுத்திருப்பேன். உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும், எனக்கு கிடைக்கும். கலாம் அகாடமியில் வந்துட்டால் அவங்க சர்வீஸ் போகணும் சார். நான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். நீங்கள் வந்தால் சர்வீஸ் வாங்கிட்டு போகணும் சார். அகாடமி பார்த்தீங்கன்னா 86% சார் பாஸ் ரிசல்ட். நம்மளோட ரிசல்ட் வந்து ஜாஸ்தியாக காரணம் என்னென்னா 150 டெஸ்ட்டுக்கு மேலே அவங்க எழுதுவாங்க. ஷார்ட் பீரியடில் ஒருத்தங்களால் கிராக் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு போஸ்டிங் போய் உட்கார முடியும். 10th வரலும் 10 வருஷம் படிக்கிறாங்க. +1 +2 2 வருஷம், 12 வருஷம், டிகிரி ஒரு 3 வருஷம், 15 வருஷம். கவர்மெண்ட் ஜாபுக்கு 3 மாதம்ன்றது வந்து எவ்வளோ கேள்வி கூத்தாக இருக்குது பாருங்கள் சார். அப்படி சொல்கிறதும் தப்பு, அப்படி பண்ணுறதும் தப்பு. நீங்கள் வந்து படிச்சுட்டு ஒரு வேளை நீங்கள் போஸ்டிங் கிடைக்கலனா காசை கொடுத்துருவோம் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தீங்க. October 2 அன்னைக்கு ஒரு தமிழ்நாடு லெவலில் ஒரு மார்க் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம் சார். அதில் ஒரு 60 and above எடுக்கிறவங்களுக்கு இந்த 100% ரீஃபண்டபிள் கோர்ஸ் கொடுக்குறோம் சார். கலாம் ஐஏஎஸ் அகாடமியுடைய ஃபவுண்டர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. முக்கியமாக காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி நிறைய விஷயங்கள் இவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எங்கேருந்து உங்களுக்கு தூண்டுதல் ஆரம்பிச்சது? ஆக்சுவலி நானே ஒரு ஆஸ்பிரண்ட் தான். யூபிஎஸ்சி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி பக்கம் வந்தேன். நான் ஒரு 1 year டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் சார். ஐ காட் அ சர்வீஸ், கவர்மெண்ட் சர்வீஸ். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கும்போதே நிறைய அகாடமிஸ்க்கு நான் வந்து ஃபேக்கல்ட்டியாக டீச் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய மேகசின் ரன் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய புக்ஸை பண்ண ஆரம்பித்தேன். லீடிங் மேகசின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனோரமா இயர் புக்ஸு, ஆனந்த விகடன், இந்த மாதிரியான இயர் புக்கில் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தேன். 2016 இந்த அகாடமி ஆரம்பித்தேன் சார். என் ஜாபை குட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் சர்வீஸை விட்டுட்டு நான் இந்த அகாடமி ஆரம்பித்தேன் சார். 2016 March 8 அன்றைக்கி ஆரம்பித்தோம் சார். ஆல்ரெடி ஒரு போஸ்டிங்கில் இருந்திருக்கீங்க. என்ன போஸ்டிங்கில் இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டில் இருந்தேன் சார். ஒரு ஹையர் அஃபிஷியலாக இருந்தேன் சார். பொதுவாகவே ஒருத்தங்க நல்ல கவர்மெண்ட் ஜாபில் ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும், அதுக்காக தான் கஷ்டப்படுறீங்க. அந்த போஸ்டிங்கில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. போஸ்டிங் போயிட்ட பிறகு அதை விட்டுட்டு நம்ம இப்படி ஒன்று பண்ணலான்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஃபஸ்ட்டு வீட்டிலலாம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? டீச் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். வள்ளுவர் ஒரு குறள் சொல்லுவார், இனருத்தும் நாரா மலரானது மலரணையர் கற்றது விரித்துரையாதான்னு சொல்லுவார். நல்லா அழகாக பூத்திருந்தோம் வாசனை இல்லாத மலர் போல. நம்ம படித்ததை அடுத்தவங்களுக்கு சொல்ல தெரியலன்னா அந்த படித்ததை வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து நான் பேசிக்காக லா டிகிரின்றதால நான் கான்ஸ்டியூஷனில் கொஞ்சம் நிறைய இன்வால்வ் ஆகி பண்ணுவேன் சார். ஹிஸ்ட்ரி மேலே எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம். 15 வருஷமாக நான் ஹிஸ்ட்ரியும் கான்ஸ்டியூஷனும் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மேலே இருந்த ஆர்வம் வந்து எனக்கு அந்த சர்வீஸ் மேலே இருந்ததை விட எனக்கு இது ஜாஸ்தியாகிடுச்சு. ரெண்டாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து சர்வீஸ் வாங்கிட்டு போகும்போது, சார் நீங்கள் கொடுத்த கேள்வி தான் அப்படியே வந்தது, நீங்கள் கொடுத்த நோட்ஸ் மட்டும்தான் படித்தேன், அதுதான் சார் என்னை சர்வீஸ் கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த கவர்மெண்ட் சர்வீஸ் பெருசாக தெரியல சார். இப்போது அகாடமியை சூஸ் பண்ணி வரக்கூடிய பசங்க எதை நோக்கி வராங்க? அந்த அவங்களுடைய டெடிகேஷனாக இருக்கட்டும், அவங்களுடைய போஸ்டிங்ஸாக இருக்கட்டும், அவங்க இப்போ கூகுளில் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி படிச்சுட்டு வந்தாலும் சில புரிதல் இல்லாமல் இருக்குது. நீங்கள் வரக்கூடிய பசங்களுக்கு கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? ஆமாம் சார். இப்போது எனக்கு டூ அண்ட் டோன்ட்ஸ் பற்றி தெரியும் சார். எனக்கு அகாடமிக்கும் தெரியும் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும்னு. கவர்மெண்ட் சர்வீஸில் என்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணணும், எந்த டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணால் என்ன மாதிரி ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், அதுவும் தெரியும் சார். அதனால் இந்த ரெண்டத்தையும் சொல்லும்போது சேர்ந்து நம்ம கைட் பண்ணுறோம் சார் பசங்களுக்கு, ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. இப்போது நம்மளை தேடி வர ஆஸ்பிரண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நம்ம அகாடமி பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி ஆடு கிடையாது சார், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிடையாது, போஸ்டர்ஸ், பேம்ப்ளெட்ஸ் எதுவுமே பண்ணுறது இல்லை சார். நாங்கள் ஜஸ்ட் வேர்ட் ஆஃப் மவுத் சார். இப்போது சார் நீங்கள் வந்து படிப்பீங்க, நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க, உங்கள் பிரதருக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் சொல்லுவீங்க, அவங்க டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இப்படி வருஷத்துக்கு ஒரு 400 to 500 ஸ்டூடெண்ட் நம்ம அகாடமியில் படிக்கிறாங்க சார், த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத். ஆமாம் சார். உங்களுடைய அகாடமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க? ஏன்னா எல்லா அகாடமிலையும் எங்களை பொறுத்த வரைக்கும் 100% பாஸ் ரிசல்ட் இருக்கும். நாங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் செய்வோம், இதெல்லாம் பண்ணுவோன்னு எல்லாரும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இது எந்த வகையில் மாறுபட்டுருக்கு சார்? நம்மளோட அகாடமி பார்த்தீங்கன்னா 86% சார் பாஸ் ரிசல்ட். ஏன் இந்த பெர்சன்டேஜில் சொல்கிறேன்னா, சில அகாடமியில் 1000 பேர் படிப்பாங்க சார், 100 பேர் பாஸ் பண்ணுவாங்க. நம்ம அகாடமியில் 500னா 86% என்னன்னு பாருங்கள் சார். அந்த மாதிரி நம்மளோட ரிசல்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சார். இது காரணம் என்னென்னா, எவ்ரிடே டெஸ்ட் இருக்கும் சார். இங்கே தமிழ்நாட்டிலேயே டெய்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற அகாடமி நம்ம சார். டெஸ்ட் பேட்ச்லேயே அவ்வளோ பேர் வருவாங்க சார். ஒன்லி டெஸ்ட் பேட்சுக்காகவே நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க சார். ப்ளஸ் வந்து ஃபேக்கல்ட்டியோட குவாலிட்டி எப்படின்னா, மினிமம் 10 years அவங்க ஃபேக்கல்ட்டியாக இருந்தால் தான் நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம் சார். மினிமம் 10 years. இந்த 10 years எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி வருவாங்க. எவ்ரிடே டெஸ்ட்டு. ஸ்டடி மெட்டீரியல் வந்து 90% ஸ்கூல் புக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க சார். ஆமாம், அது கிடையாது சார். 6th to 10th வரலும் படித்தா போதும், ஸ்கூல் புக் படித்தா போதும் அப்படின்னு நம்ம சிலபஸ் வைஸ் போகிறோம் சார்.
ஃபார் எக்ஸாம்பிள் சிலபஸில் ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படி இருந்தால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஸ்கூல் புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதுவும் மெட்டீரியல் கொடுத்துரும் சார். அதர் தென் இந்தியா முழுக்க இருக்கிற யூபிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணுற என்சிஆர்டி புக்கில் இருக்கிற கண்டென்ட் ப்ளஸ் வெளியில் நிறைய ஹரிஹன் லூஸ் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது சார். டாடா மெக்ரா இந்த புக்கு எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு சிலபஸில் எல்லாமே கவர் ஆகிடும் சார். நம்ம புக்கில் ஸ்கூல் புக்கும் கவர் ஆகிடும், அதர் இந்தியாவில் இருக்கிற அதர் சோர்சஸும் அது உள்ள இதாகிடும். இதை ஃபோக்கஸ்டாக படிக்கும்போது அவங்களுக்கு இதை தாண்டி எந்த கேள்வியும் அவங்களுக்கு வராது. இது ரிலேட்டடாக டெஸ்ட்டும் இருக்கும் சார். டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும், ஸ்கூல் புக் சீரியஸில் டெஸ்ட் இருக்கும், ரிவிஷன் இருக்கும், மாடல் எக்ஸாம் இருக்கும், ப்ரீ மாடல் போஸ்ட் மாடல் இருந்துக்கிட்டே இருக்கும் சார். 150 டெஸ்ட்டுக்கு மேலே அவங்க எழுதுவாங்க சார். அது இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து 1 இயர் 1.5 இயர்ஸ் பேட்ச் தான் சார் பண்ணணும். இப்போ ரீசெண்ட் டைமில் நாங்கள் பார்க்குறது என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே கிராக் பண்ணிடுவோம் எக்ஸாம்ஸை. வெறும் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளேயே அவங்க வந்து போஸ்டிங்கே போன மாதிரி சில விஷயங்கள்லாம் நாங்கள் சில அகாடமியில் போஸ்ட் பண்ணுறது பார்த்துருக்கோம். ஒரு ஷார்ட் பீரியடில் ஒருத்தங்களால் கிராக் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு போஸ்டிங் போய் உட்கார முடியுமா? 3 மந்த்ஸில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். ஆக்சுவலி அந்த கான்செப்டே தப்பு. 10th வரலும் 10 வருஷம் படிக்கிறாங்க, +1 +2 2 வருஷம் 12 வருஷம், டிகிரி ஒரு 3 வருஷம் 15 வருஷம். கவர்மெண்ட் ஜாபுக்கு 3 மாதம்ன்றது வந்து எவ்வளோ கேலி கூத்தாக இருக்குது பாருங்கள் சார். அப்படி சொல்கிறதும் தப்பு, அப்படி பண்ணுறதும் தப்பு. ஆக்சுவலி குரூப் 1 இப்போ நல்ல ஆஸ்பிரன்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் தெரியும் சார் நான் சொல்கிறது எத்தனை அளவுக்கு உண்மைன்ட்டு. இந்த 3 மாதம்லாம் 3 வருஷம்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா படிக்கிறவங்க 1 மார்க்கில் மிஸ் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த 3 மாதம்லாம்ன்றது ரேர் கேஸ் சார். அப்படிலாம் பண்ணவே முடியாது சார். அதுவும் நான் சொன்ன மாதிரி 10th லெவலில் எக்ஸாம்ஸில் சிங்கிள் ஷாட் எக்ஸாமில் உள்ள போகலாமே தவிர ஒரு குரூப் 2லையோ ஒரு குரூப் 1 எக்ஸாம்லையோ வாய்ப்பே கிடையாது சார். இப்போ சமீபத்தில் நிறைய செய்திகள் நாங்கள் பார்க்குறோம். நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் ஹையஸ்ட் மார்க் எடுத்தவங்க, கிராக் பண்ணவங்க, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டது. நிறைய இடத்துல எங்கேயாவது மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கலான்ற நியூஸ்லாம் நாங்கள் அவ்வப்போது பார்க்குறோம். அது எவ்வளோ தூரம் உண்மைன்றது தெரியல. ஆக்சுவலாக இதில் வந்து இந்த மாதிரி கரப்ஷன்ஸோ இல்லை பிரச்சனைகளோ இருக்கா, இன்வால்வ்டாக இருக்கா? கட்டாயமாக கிடையாது சார். 100% இதெல்லாம் இல்லை சார். இது வந்து என்னென்னா இப்போ புதுசாக வரவங்களை வந்து இது வந்து ப்ரிப்பேர் பண்ண விடாது சார். காசு கொடுத்து பாஸ் பண்ணிடுறாங்க. அப்படின்லாம் வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் எராடிகேட் பண்ணியாச்சு சார். டிஎன்பிஎஸ்சியே பார்த்தீங்கன்னா 2012 உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அண்டு நடராஜ் ஐபிஎஸ் சார் இருக்கும்போது கம்ப்ளீட் ரீஃபார்ம் பண்ணியிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி. இதுவரையிலும் எந்த அலிகேஷனும் பெருசாக இல்லை சார். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நம்ம அகாடமி அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸு சார்ஜ் இருக்குது. யாரும் ₹1 கொடுத்தோ போகிறதுக்கு கிடையாது. கம்ப்ளீட்லி எராடிகேட்டட் தான் சார். அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு ஏதாவது வந்துட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது சார். கலாம் ஐஏஎஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, லைக் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எங்களுடைய கோர்ஸ் இருக்கும், அதுவும் கம்பல்ஷனில் இருக்கும். இல்லை 2 வருஷம் நாங்கள் கம்பல்ஷனாக அவங்க சொல்லிக் கொடுப்போம், ரெகுலராக அவங்களுக்கான கோச்சிங் இருக்கும் அப்படின்றது சொன்னீங்க. ஸோ பொதுவாகவே சில பேர் அகாடமியை சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கூல் புக்கு மட்டும் போதும் அப்படின்னு வீட்டில் இருந்து பழைய நியூஸ் பேப்பர்ஸு, பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் வச்சு ரெஃபர் பண்ணி அவங்க வீட்லேயே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் இருக்கும். ஸோ இந்த தருவாயில் உங்கள் அகாடமி வந்து எவ்வளோ தூரம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்? 3 months 6 months கோர்ஸே கிடையாது சார். மினிமம் 1.5 years சார். ஏன் இந்த 1.5 yearsன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார். ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ன பண்ணுதுன்னா ஜனவரி மாதம் ஒரு ரிப்போர்ட்டை, அதாவது கேலண்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க சார். இந்த கேலண்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம் எந்தெந்த மாதம் நடக்க போகுது, அதோட வேகன்சியோட என்ன அப்படிங்கிற ஒரு டென்டேட்டிவ் கேலண்டரை ரிலீஸ் பண்ணுறாங்க சார். இது எதுக்குன்னா இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுக்காக. இப்போ டிசம்பர் மாதம் ஒரு குரூப் 1 எக்ஸாம் இருக்குதுன்னா ஜனவரி மாதமே நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் இந்த கேலண்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் மாதம் ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் நடத்துறது இல்லை சார். அது மேவாகலாம் ஆர் ஜூன் ஆகலாம் சார். அப்போ டிசம்பர் மாதம் நடக்க வேண்டிய எக்ஸாம் தள்ளி கொஞ்சம் போயிடும் சார், அடுத்த வருஷம் போயிடும் சார். அதுக்காக தான் இந்த 1.5 வருஷம் சார். இந்த 1.5 வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சி என்ன எக்ஸாம் நடத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, குரூப் 2A, EO எக்ஸாம், எந்த எக்ஸாம் நடத்தாலும் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் எழுதிட்டே இருப்பாங்க சார். ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது இங்கே கிடையாது சார். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் சேம் சிலபஸ் சார். குரூப் 4க்கு என்ன சிலபஸ் இருக்கோ அதே சிலபஸ் தான் குரூப் 1க்கு சார். வே ஆஃப் எக்ஸாம் அந்த டஃப்னஸ் தான் மாறுமே தவிர சிலபஸ் சேம் தான். அதனால் நான் குரூப் 4க்கு மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், குரூப் 1க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படி பண்ணாமல் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது சார். புரியுது. சிலபஸ் சேம் தான் சார். ஆல்ரெடி இவங்க எக்யூப்டாக இருப்பாங்க, திரும்ப கிளாஸஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க, திரும்ப டெஸ்ட் எழுதிருப்பாங்க சார். அதனால தான் அந்த பர்சன்டேஜ் வருது சார். மற்ற இடத்துலலாம் குரூப் 1க்கா, குரூப் 2க்கா, இல்லை குரூப் 4 எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க அதுக்கு மட்டும் ஃபீஸ் இருக்கும் சார். ஓகே. ஸோ இது அப்படி இல்லாமல் எந்த குரூப்புக்கான நீங்கள் எழுதலாம், அது மாதிரி எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணுவோம் சார். அது போக கோர் எக்ஸாம்னு சொல்லுவாங்க சார். இப்போ நீங்கள் சார் வந்து நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கீங்கன்னா பிகாம் ரிலேட்டடாக எந்த எக்ஸாம் வந்தாலும் அதுக்கும் நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம் சார். ஆமாம் சார். கோர் எக்ஸாமுக்கு இதே ஃபீஸில் சார் அவங்க பண்ணுறதுலேயே அதுக்கும் நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம் சார். ஸோ எப்படியாவது அவங்க படித்ததுக்கு ஒரு வாழ்வாதாரம் கரெக்டாக அமையணும் அப்படின்ற ஒரு இது இல்லை. ஆமாம் சார்.
சார் இங்கே கலாம் அகாடமியில் வந்துட்டா அவங்க சர்வீஸ் போகணும் சார். நான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். இங்கே வந்தால் சர்வீஸ் வாங்கிட்டு போகணும் சார். ஒரு 1.5 வருஷம் இங்கேயே உட்காந்து டெய்லி டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அட்டன் பண்ணிவிட்டு ஒருத்தர் சர்வீஸ் போகாமல் நான் பார்த்ததே இல்லை சார். ட்ராப் அவுட் ஆகிடுவாங்க சார். ஏன்னா கொஞ்சம் ப்ரெஷரும் இருக்கும் சார். டெஸ்ட் எழுதணும்னா எழுதணும், சரியாக எழுதலாம் நான் கேட்போம் சார். அந்தந்த ஃபேக்கல்ட்டி கேட்போம் சார். மோர் தென் 20 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க சார். அதே மாதிரி சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரினா ஏன்ஷியன்ட் இந்தியா இருக்குது, மிடிவல் இந்தியா இருக்குது, மாடர்ன் இந்தியா இருக்குது சார். மாடர்ன் இந்தியாவை வேற ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுவார், மிடிவல் இந்தியாவை இன்னொருத்தர் ஹேண்டில் பண்ணுவார், ஏன்ஷியன்ட் இந்தியாவை இன்னொருத்தர் ஹேண்டில். ஜியாகிரஃபினா ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி இருக்குது, இந்தியன் ஜியாகிரஃபி இருக்குது, வேர்ல்டு ஜியாகிரஃபி இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் வந்துகிட்டே இருப்பாங்க சார். அந்தந்த எக்ஸ்பர்ட் கிட்ட தான் நாங்கள் இந்த சப்ஜெக்ட் கொடுப்போம். ஸோ உள்ளே வந்துட்டா கண்டிப்பாக உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ட்ரைன் பண்ணுறீங்க. டெஃபினட்டாக சார். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நீங்கள் கலாம் அகாடமி வந்து தெரிவிச்சிருந்தது, நீங்கள் வந்து படிச்சுட்டு ஒரு வேளை நீங்கள் போஸ்டிங் கிடைக்கலனா காசை கொடுத்துருவோம் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தீங்க. ஆமாம் சார். அது இப்போ ரீசெண்டாக நாங்கள் அதுக்காக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் சார். இப்போ இந்த வருஷம் தான் நாங்கள் அதை லான்ச் பண்ணுறோம். ஏன்னா நம்மளோட பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. இங்கே நம்ம படித்தா 100% சர்வீஸ் போயிடலாம் சார். அதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கோம் சார். இதோட சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 60% மார்க் எடுத்துருக்கணும் சார் அந்த ஆஸ்பிரண்ட் ஸ்கூல் காலேஜஸில். அப்படி இல்லைன்னா நாங்கள் ஒரு October 2 அன்னைக்கு, கம்மிங் October 2, 2024 அன்னைக்கு ஒரு தமிழ்நாடு லெவலில் ஒரு மார்க் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம் சார். ஓகே. அந்த டெஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட 60 மார்க்ஸ் கட் ஆஃப் வச்சுருக்கோம். அந்த நாங்கள் ஒரு 100 கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் சார். அதில் ஒரு 60 and above எடுக்கிறவங்களுக்கு இந்த 100% ரீஃபண்டபிள் கோர்ஸ் கொடுக்குறோம் சார். இது வந்து 2 years ப்ரோக்ராம் சார், ஃபுல் டைம் ப்ரோக்ராம். மார்னிங் 10 to ஈவினிங் 5 இங்கே தான் படிப்பாங்க. எங்களோடையே ட்ராவல் பண்ணுவாங்க. இங்கே 2 மணிக்கு டெஸ்ட் இருக்கணும், 4 மணிக்கு டெஸ்ட் இருக்கலாம், காலையில் 10 to 1 கிளாஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணோம் சார். 90% அட்டெண்டன்ஸ் இருக்கணும் சார். 90% டெஸ்ட்டில் மார்க் இருக்கணும் சார். இங்கே எடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ரீஃபண்டபிளுக்கான எலிஜிபிளே நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் எடுக்கிறது 60%க்கு மேலே மார்க் எடுக்கணுன்ட்டு உள்ளே எடுக்கிறோம். உள்ளே வந்த பிறகு கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் இங்கே சார் அவங்களோட வேலை என்ன சார், சர்வீஸ் தானே போகணும் சார். அதுக்காக தானே இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. அந்த வேலையை நாங்கள் பார்த்துருவோம் சார். இங்கே படிக்கணும்னு வந்தால் இங்கே வரலாம் சார். சும்மா ஒரு நம்ம ரீஃபண்ட் தானே அது நம்ம போய் வந்து உட்காந்துடலாம் அப்படிங்கிற ஆஸ்பிரண்ட் நமக்கு வேண்டாம் சார். புரியுது. இங்கே சர்வீஸ் போகணும், எனக்கு பணமும் வேஸ்ட் ஆகக்கூடாது. சப்போஸ் அது நடக்கலைன்னா என்னோடய பணம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்படிங்கும்போது இங்கே 100% ஃபுல் ஃபோக்கஸ்டாக இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு போஸ்டிங்கும் கிடைக்கும். டெஃபினட்டாக சார். இன்கேஸ் ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்து மிஸ் ஆனால் கூட அவங்களுக்கு அது ரீஃபண்டும் கிடைக்கும். 100% ரீஃபண்ட் கொடுத்துருவோம் சார். ஸோ உங்கள் அகாடமியை பொறுத்த வரைக்கும் வந்து படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரைன் பண்ணுறீங்க. ஸோ அதில் முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே பேசினது போல் வரும்போது பசங்களை நிறைய விதத்தில் ட்ரைன் பண்ணுறீங்க. ஆனால் இன்டர்வியூ கிராக் பண்ணும்போது நிறைய பசங்க வந்து பிரச்சனைகளுக்குள்ளாக இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் அந்த டைமில் இன்டர்வியூ வந்து கிராக் பண்ணுறதுக்கு என்ன மாதிரிலாம் ட்ரைன் பண்ணுறீங்க சார்? இங்கே மாக் இன்டர்வியூ வைக்கிறோம் சார், மாக் டெஸ்ட் வைக்கிறோம், மாக் இன்டர்வியூ வைக்கிறோம். பெரிய ஐஏஎஸ் லெவலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் லெவலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டு வந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். என்ன போஸ்டிங்காக போகிறாங்க அப்படிங்கிறதுக்கும் இண்டிவிஜுவலாக ட்ரெயின் பண்ணுறோம் சார். எவ்ரி ஸ்டூடெண்ட்டையும் மாக் இன்டர்வியூ நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் சார். அது 5 days 10 days அப்படி நடந்துகிட்ருக்கோம் சார். ஆமாம், ஒரு நாளைக்கு 10 ஸ்டூடெண்ட்ஸ் 20 அப்படின்ற ரேஞ்சில் எடுத்துக்கிறோம் சார். கலாம் ஐஏஎஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நியர்லி a decade நீங்கள் வந்து இதை கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ நியர்லி a decade வந்து இதை அழகாக கொண்டு வந்திருக்கீங்க. நிறைய பேரை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் போஸ்டிங் போயிருக்காங்க. ஸோ இந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு இந்த டெக்கேட்டில் உங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கும்ல, ஒருத்தருடைய லைஃபே சேஞ்ச் ஆச்சு, இந்த அகாடமியில் படித்து கிராக் பண்ணி போனவருடைய வாழ்க்கை இப்போ வேறு மாதிரி மாறி இருக்குன்னா அது யாராவது ஒருத்தருடைய ஸ்டோரி சொன்னால் கூட சரி. அதனால தான் எங்களோட இது ஐக்கானே என்ன போடுவோம்னா மோர் தென் 1000 சக்ஸஸ் ஸ்டோரின்னு போடுவோம் சார். இப்போதைக்கு போகிறதே மோர் தென் 1000 சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ன்னு போடுறோம் சார். நான் 1000 வெற்றி கதைகள் இருக்குது சார். ஃப்ரம் த பிகினிங் இப்போ நடந்த குரூப் 2 எக்ஸாம் சார். இப்போ ரிசல்ட் வந்து ஒரு 3 months ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா 75 ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணாங்க சார். ஒரு சிங்கிள் இதில் குரூப் 2 ஆஃபீஸ் எல்லாருமே அதில் பாதி பேருக்கு மேலே இன்டர்வியூ போஸ்டிங் சார். அதில் போய் செட்டில் ஆனாங்க. அவங்களோட ஒவ்வொரு வெற்றி கதைகளும் நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் சார். ஒரே அட்டெம்ப்ட் தான் சார். ஒரே அட்டெம்ப்ட், சிங்கிள் அட்டெம்ப்ட். டிஎன்பிஎஸ்சினா என்ன அப்ரிவேஷன் கூட தெரியாது சார். என் அண்ணன் சொன்னால் என்ன படித்து பாஸ் ஆனால் அவர் உங்களை அமைச்சிருக்காங்க, நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நான் கேட்குறது ஒரு விஷயம், டெய்லி 6 hours per day படிக்கணும். 6 hours per day படிக்காமல் எந்த கும்பனாலையும் சர்வீஸ் போக முடியாது. மினிமம் நான் சொல்கிறது 14 hours படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 18 hours படிக்கிறவங்களும் இருக்கு. நான் 6 hours மெல்லமாக 18 hours மாற்றிட்டு இருக்கோம் சார். இங்கே வந்து ஸ்மார்ட் ஒர்க்குன்னு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கிடையாது சார். ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் படிக்கணும் சார். கொஞ்சம் நிறைய படிக்கணும். அதுக்கு மினிமம் 6 hours நான் எதிர்பார்க்குறோம் சார். ஆமாம்
சார். சும்மா ஒரு நாள் கன்சிஸ்டண்ட்டாக ஏதோ ஒரு நாள் எடுத்து 6 மணி நேரம் படித்தோம் அடுத்த நாள் படிக்கலாம்னா பண்ண முடியாது சார். நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வேறு துறைகளுக்கு போயிருப்பாங்க. அந்த டைமில் குடும்ப சூழ்நிலையால ஒரு துறைகளுக்கு போயிட்டு அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், இந்த மாதிரி நம்மளும் வந்து கவர்மெண்ட் வேலையில் உட்காரணும், இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும், இந்த ஒரு போஸ்ட்டில் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஒரு பேஷன் இருக்கும். ஆனால் அதை நோக்கி போகிறதுக்கு அவங்களுக்கு வழி தெரியாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு பக்கம் ஒர்க்கே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இங்கே படிக்கவும் வாய்ப்புகள் இருக்கா? கட்டாயமாக சார். ஆஸ்பிரன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக பிரிக்கலாம் சார். ஒருத்தங்க ஒர்க் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் சர்வீஸ் தான் என்னோட எய்மை எப்படியாவது அடையணும்னு ஒர்க் பண்ணுற ஒருத்தங்க சார். இன்னொருத்தங்க காலேஜ் பாஸ் அவுட் ஆகிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுக்காகவே ஒர்க் பண்ணுற இன்னொருத்தங்க சார். இன்னொரு ஆஸ்பிரண்ட் இருக்காங்க சார், காலேஜ் படிக்கும் போதே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சார். இன்டகிரேட்டட் பண்ணுவாங்க. காலேஜ் அங்கே ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது இங்கே ஜாயின் பண்ணிடுவாங்க. சைமல்டேனியஸாக படிச்சுட்டு 21 வயசுலாம் போய் சர்வீஸில் உட்காந்துருவாங்க சார். நம்ம இன்டகிரேட்டடும் பண்ணுறோம் சார். ஈவினிங் பேட்ச் ஒரு 6 to 8ன்னு ஒரு பேட்ச் இருக்குது சார். அது முழுக்க இன்டகிரேட் பண்ணுறவங்க தான் சார். காலையில் காலேஜ், ஈவினிங் காம்படிட்டிவ் எக்ஸாம். அவங்க 3 years இதையே படிக்கிறதால அவங்க என்ன ஆகிடுதுன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. 21 வயசுலாம் சர்வீஸ் போய் உட்காந்துருவாங்க. யங்ஸ்டராக போயிடுவாங்க சார். ஆமாம் சார், ஆமாம் சார். இந்த ஒர்க் பண்ணிட்டு பண்ணுறவங்க வந்து மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே பேட்ச்னு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஈவினிங் பேட்சும் சில ஒர்க் பண்ணுறவங்க வராங்க சார். டே பேட்ச்ன்றது மார்னிங் 10 to 5 நடக்கிற பேட்ச் சார். ஒர்க்கிங் உமனுக்காக 2 to 5 ஒரு பேட்ச் இருக்குது சார். அப்போ 10 to 1, 2 to 5, 6 to 8 சாட்டர்டே சண்டே 365 நாளும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கவர்மெண்ட் ஹாலிடே இருந்தாலும் அகாடமி ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, எனக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேஷனும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் சார். அது இருந்தால் ஆக்சுவலி ஃபுல் டைம் இதுக்காகவே படிக்கிறவங்கள விட ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சார். ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலையில் இருக்கிற ப்ரெஷர் இருக்குது. எப்படியாவது கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு போயிடணுன்றது போது இவங்களுக்கு அது தெரியல சார். அதனால் ஒர்க் பண்ணிட்டு பண்ணுறவங்க தான் பாஸ் பர்சன்டேஜ் ஜாஸ்தி சார், கம்பேரிட்டிவ்லி ரெகுலராக பண்ணுறவங்கள. ஆனால் எனக்கு உங்ககிட்ட பேசும்போது ஒரு எங்கள் பிரின்சிபல் ஹெச்ஓடி கிட்டலாம் பேசினா எப்படி இருக்கும், படிப்பு தான் தம்பி முக்கியம்னு மிரட்டிக்கிட்டே இருப்பாங்களே, அந்த ஒரு டீச்சர் ஃபீல் கிடைக்குது எனக்கு. ஏன்னா நீங்கள் டீச் பண்ணுறதுனால என்னமோ அது வந்து கரெக்டாக இல்லை சார். இது டீச்சிங் இல்லை சார், அக்கறை தான் சார், வேறு ஒன்றும் இல்லை சார். இப்போ ஒரு ஃபீஸ் கட்டி நம்ம படிக்கிறோம் சார். அது மட்டும் இல்லாமல் இங்கே டைம் 1.5 வருஷம் 2 வருஷம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது சார். சார் 5 வருஷம் 6 வருஷம்லாம் ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்காதவங்களாம் நான் பார்த்துருக்கேன் சார். இந்த 6 வருஷம் வேஸ்ட்டு சார். வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்ருக்கேன், இல்லை ஐஏஎஸ் எக்ஸாம் படிச்சுட்ருக்கேன். அப்போ ஃபைனல் அவுட் என்ன சார்? 5 years 6 years கழிச்சு அவருக்கு அவுட் என்ன சார்? ஒன்றுமே இல்லை. இப்போ அவரோட மைண்ட் செட் எப்படி சார், சொசைட்டி அவர் எப்படி சார் பார்க்கும்? இப்போ சக்ஸஸ் ஆகிட்டா எப்படி சொசைட்டி பார்க்கும் சார்? இதுதானே சார். நம்ம வந்தது எதுக்காக? சர்வீஸ் போகணும் அப்படின்றதுக்காக தான் மற்ற எல்லா வேலையும் விட்டுட்டு இது படிக்கிறோம். அப்போ இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் திரும்பவும் நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் மாதிரி 40 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காதீங்கன்றது தான் சார். அதுதான் நான் டீச்சராக உங்களை பார்க்க தோணுது. எனக்கு இங்கே அக்கறை தான் சார். ஸோ பசங்க எவ்வளோ டெடிக்கேட்டடாக வந்தால் இதை வந்து கிராக் பண்ண முடியும் சார்? டெடிக்கேட்டடாக இருந்தால் மட்டும்தான் அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமை எடுக்கணும் சார். இல்லைன்னா லைஃப் வந்து ரொம்ப கஷ்டம். ஸ்கூலில் காலேஜில் எப்படின்னா நம்ம படிக்கவே மாட்டோம் சார். கடைசி ஒரு 10 நாள் உட்கார வச்சு 7 பேப்பரையும் கிளியர் பண்ணும். 10 நாள் போதும். இங்கே அப்படி இல்லை சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி எப்போ இந்தியாவுக்கு வந்தார்னா 1915 Jan 9. இந்த டேட்டு தெரிலன்னு வச்சுக்கோங்க. Jan 9 Jan 8 Jan 7 கேட்டால் தெரியலன்னா நீங்கள் 1 மார்க் போய்டும் சார். 1 மார்க்கில் 1 லட்சம் பேர் உங்களுக்கு மேலே இருப்பாங்க சார். அவ்வளோதான். அந்த 1 மார்க்கில் எவ்வளோ 0.5 மார்க்கில் உங்களோட சர்வீஸே போயிடும் சார். நீங்கள் 99 எடுத்திருப்பீங்க, நான் 98.5 எடுத்திருப்பேன். உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும், எனக்கு கிடைக்காது. நான் அதுக்காக முட்டாள் இல்லை சார். 98.5 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். ஆனால் சொசைட்டி என்ன பார்க்கும்? ஃபெயில் ஆனவன் பார்க்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு 2 வருஷமாக எழுதிட்டு இருக்கேன், ஆனால் சர்வீஸ் வரலன்னு பார்க்கும். ரொம்ப ஆடிட்டிங்கான வார்த்தை இது. ஆக்சுவலாக ரொம்ப பெரிய உண்மையும் கூட. ஸோ இவ்வளோ டஃப்பான ஒரு விஷயத்த பசங்களுக்கு ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி ஒருத்தங்களையும் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடிய ஒரு அகாடமியாக நான் இதை பார்க்குறேன். இப்போ டீச்சராக நீங்கள் சொல்கிற மாதிரி படின்னு மிரட்டல அக்கறை செலுத்துறீங்கன்றதும் புரியுது. ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் எண்டிங் த செஷன். எனக்கு இவ்வளோ தூரம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, இவ்வளோ விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க, இந்த அகாடமி அவங்கள கொண்டு போகுதுன்ற பட்சத்தில் பசங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் டோன்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கோம், இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணி உங்களுடைய கரியரில் டைம் போச்சுன்னா வராது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதெல்லாம் கட் டவுன் பண்ணிக்கிட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெருகேறலாம்னா என்னென்ன டோன்ஸ்? நான் ஜென்ரல் பப்ளிக்கே சொல்கிறேன் சார். ஜென்ரலில் முதல் டோன்ட்டை சொல்லிடலாம் சார். இந்த ஆஸ்பிரன்ஸ் உள்ளே வரவங்க மினிமம் 6 to 8 hours டெய்லி படிக்கணுன்னா வரணும் சார். இதுதான் டூஸில் கட்டாயமாக இது பண்ணணும் சார். ஒன்று சார். ரெண்டாவது வந்து ஒன்லி ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மித்தை எடுத்துடணும் சார். 2. மூணாவது காசு கொடுத்து பாஸ் பண்ணிடலாம், பண்ணுறாங்க, நம்மளால் முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை எடுத்துடணும் சார். இது 3வது விஷயம் சார். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த டென்யூர் வந்து மினிமம் 1 இயராவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் சார். மினிமம் 1 இயர் இன்புட் பண்ணணும். இது மட்டும் பண்ணாலே போதும் சார். அவங்க டெஃபினட்டாக சர்வீஸ் போயிடலாம் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டஃப்பாக தான் சார் இருக்கும். மற்றவங்க மாதிரி சார் என்னோட நாலேஜை ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு உங்களுக்கு ஏற்ற முடியாது சார். நான் சொல்லி தான் சார் தர முடியும். எந்த மனுஷனாலும் சொல்லி தரணும் சார். நீங்கள் அதை படிக்கணும் சார். நீங்களும் ஒர்க் பண்ணணும், நானும் ஒர்க் பண்ணணும் சார். நான் நல்லா பக்காவாக சொல்லி தரணும், நீங்கள் அதை உட்காந்து படிக்கணும். இங்கே நல்லா சொல்லி தரலைன்னா உங்களால் பண்ண முடியாது. நான் நல்லா சொல்லித்தரேன், ஆனால் நீங்கள் படிக்கலைன்னா உங்களால் இது பண்ண முடியாது சார். இதுதான் உண்மை சார். இந்த அகாடமி பெருசு, அந்த அகாடமி சின்னது, இதையெல்லாம் விட்டுருங்க சார். நாம் எவ்வளோ தூரம் படிக்க போகிறோம், அவங்க எங்கே வேணாலும் சேர்ந்துக்கிட்டோம் சார், எங்கே வேணாலும் படிக்கட்டும் சார். அகாடமி ஒரு கைட் பண்ணும் சார். ஹிஸ்ட்ரி இன்ஜெக்ஷன், ஜியாகிரஃபி இன்ஜெக்ஷன் போடாது சார். நாம் படிக்கணும் சார். அதுக்கு நாம் சரியாக 1 இயர் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா போதும் சார். சார் நம்மளுடைய கலாம் ஐஏஎஸ் அகாடமியில் ஒரு முக்கியமான ஒரு ஆஃபர் வந்து லான்ச் பண்ணியிருந்தீங்க. லைக் வந்து 100% ரீஃபண்ட் அப்படின்ற விஷயத்த கொடுத்தீங்க. ஆமாம் சார். பொதுவாகவே எங்கேயுமே வந்து ரீஃபண்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்காது. ஆமாம், கெட்ட ரீஃபண்ட் வார்த்தை சொல்லுவாங்க, ஆனால் தரமாட்டாங்க. ஆமாம். பட் நீங்கள் வந்து அதுக்கான க்ரைட்டீரியாஸ் வச்சு அதுக்கான எக்ஸாம்ஸில் ப்ராப்பராக கிராக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரீஃபண்டுன்னு ஒரு விஷயத்த கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுவே எங்களுக்கு புதுசாக இருக்கும்போது இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுற இந்த அகாடமி அடுத்த கட்டமாக இப்போது சில பேர் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் எல்லாம் நம்ம அகாடமியில் ஏதாவது பண்ணுறீங்க சார்? எப்போவுமே நான் ரொம்ப ஆஸ்பிரண்ட் மேலே நான் ஒரு கருணை பார்வை இருந்துட்டு தான் சார் இருக்கும். மோஸ்ட்லி கொஞ்சம் ஃபீஸ் கட்ட அவங்களுக்குலாம் கொஞ்சம் டைம் கொடுக்கறது, இன்ஸ்டால்மெண்ட் ஆஃபர் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருக்கும் சார். கொஞ்சம் ஃபீஸை கம்மி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆக்சுவலி என்ன ஃபீஸ் இருக்குது சார் பசங்க? சார் இந்த 1.5 வருஷம் கோர்ஸ்க்கு சார், இன்க்ளூடிங் மெட்டீரியல், டெஸ்ட் பேப்பர், ஒர்க் ஷீட் அண்ட் ஜிஎஸ்டி, ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் போத் கிளாஸஸ் எல்லாம் சேர்த்து 35 சார். 35,000. ஆமாம் சார். இதில் இன்க்ளூசிவ் மெட்டீரியலும் வந்துடும் சார். டெஸ்ட் பேட்ச்னா நான் சொன்னேன் இல்லையா சார், டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன், 150 டெஸ்ட்டுக்கு மேலே வரும். சரி, நம்மளோட அடக்க விலையே வந்து 25,000 மேலே வந்துடும். ப்ளஸ் ஃபேக்கல்ட்டியோட ஃபீஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு எல்லாமே ஏசி கிளாஸ் ரூம்ஸ் தான். அவங்க இதெல்லாம் பண்ணி தான் சார் இது பண்ணுறோம். ஸோ 1.5 வருஷத்துக்கு அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு 35,000 தான். ஆமாம் சார். இதை தாண்டி அவங்க இப்போ சில பேர் ஃபினான்ஷியலி கொஞ்சம் ட்ரபுளில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரிலாம் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கீங்க? இப்போ இந்த 100% ரீஃபண்ட் ப்ரோக்ராம் பண்ணுறோம் இல்லையா சார், October 2 லான்ச் பண்ணுறோம் இல்லையா, ஒரு மாக் டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட்டை ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம்ல, அதில் டாப்பராக வர ஒரு 10 பேருக்கு நம்ம வந்து ஃபுல்லி ஸ்பான்சர் நம்ம எடுத்துக்கிறோம் சார். ஸ்பான்சர் நீங்கள் நாமளே பண்ணிடுறோம் சார். டாப்பில் வர 10 பேருக்கு? ஆமாம் சார். ஓகே, பேருனா அப்போ நீங்கள் ஏன்னா நல்லா அவங்க அல்டிமேட்லி அவங்க நல்லா படிக்க போகிறாங்க சார். அதில் நம்ம ஏற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை சார். அவங்களுடைய 3.5 லட்ச ரூபா செலவு, அதை நீங்கள் ஃபுல்லாக ஓன் பண்ணி நீங்களே பார்த்துக்கிறேன். ஸோ பசங்களை படிக்க வைக்கணுன்ற ஒரு எண்ணம் தான். ஆமாம் சார். ஒரு அறமீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீதென்று வந்த பொருள்னு வள்ளுவர் சொல்லுவார் சார். நமக்கு அறமும் வேணும், இன்பமும் வேணும். பசங்களை படிக்க வச்சா அதில் அறம் இருக்குது சார். நம்ம அகாடமியை ரன் பண்ணுறதுக்கு ஒரு பொருளும் தேவை சார். இது ரெண்டும் சேர்ந்தது தான் சார் அகாடமி. ஒன்லி பொருள் மட்டும் சேர்ந்த அகாடமி கலாம் கிடையாது சார். ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் பற்றி இன்னும் கேட்கணும் அப்படின்னா, இப்போ வருவாங்க நிறைய பேர் நல்லா படிப்பாங்க, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அவங்க பயங்கரமாக கிராக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸாம் பற்றி சொல்லுங்கள். இப்போ October 2 நடக்கக்கூடிய அந்த எக்ஸாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும் சார். ஜென்ரலாக 10th லெவலில் தான் சார் வைக்க போகிறோம். ஸ்கூல் புக் 6th to 10th வரலும் அவங்க படித்தா போதும். ஜென்ரல் ஸ்டடீஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ், இந்த 8 சப்ஜெக்ட் பார்த்தா போதும். பேசிக் மேக்ஸ் இருக்கும் சார். 10th எக்ஸாம் எழுதி 60% எடுக்கிற நாலேஜ் இருந்தால் போதும். அந்த மாதிரி தான் சார் கேள்விகள் ரொம்ப அதுக்காக அப்படிலாம் இருக்காது சார். வரக்கூடிய அதில் அர்த்தமே இல்லை சார். அதுக்கு எக்ஸாம்லாம் நான் 100 கேள்வி செட் பண்ணி ஒரு ஆன்சர் கூட பண்ண முடியாமக்குள்ள பண்ணலாம் சார். அப்படி இல்லை சார். அது ஒரு 10th லெவல் ஆஃப் எக்ஸாம் இருக்கும் சார். வரக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் வந்து இந்த விஷயங்களை படிச்சுட்டு வந்தாலே அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் சார். 6th to 10th அது குரூப் 4 எக்ஸாம் லெவலில் இருக்கும். அது ஆல்ரெடி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் அதை பற்றி தெரியும். முதல்ல இப்போ தான் நான் கரியரை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா கூட நம்ம ஒரு சாம்பிள் கொஷின்ஸ் கூட கொடுக்கலாம் சார். மாடல் கொஷின்ஸ் கூட நம்ம வெப்சைட்டில் அதை டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் சார். www.kalamtrainingacademy.comல ஒரு சாம்பிள் கொஷின்ஸ் இருக்குது சார். அது மாடல் கொஷின் அப்படி தான் இருக்கும் சார். அந்த கொஷின்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சார் வந்து ஒரு 10 பேருக்கு சிறந்ததாக டாப்பில் எடுக்கக்கூடிய மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாரு. ஸோ அது பையனை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஆஃபரை கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது ஒரு பயனுள்ள அகாடமியாக அமையுது. ஸோ அது தொடர்ந்து நிறைய பேருக்கு அந்த சேவையை தொடர்ந்து கொடுங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.